இந்த கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டாலும் காட்டுமொழியை அனைத்து சமுதாய மக்களாலும் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடு 2010ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த கோவிலானது குலதெய்வ கோயிலாக கொண்டு செயல்படும் நடிகர் வடிவேல் அவருடைய ஒத்துழைப்பின் பேரில் பரம்பரை அறங்காவலராக திரு RCS பாக்கியராஜா என்பவர் கோவிலை கைப்பற்ற முயல்வதாக கிராம பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதனுடைய ஆலோசனையின் பேரில் கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த கோவிலானது மீண்டும் கிராம பொதுமக்களுக்கே சொந்தம் என உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த கோவிலுக்கு புதிதாக தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கோவில் கிராம பொதுமக்களுக்கு மட்டுமே சொந்தம் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கோவில் தனிநபர் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த கோவில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் காட்டுமூடி கிராம பொதுமக்களுக்கு மட்டுமே சொந்தம். இந்த காட்டுப்புறம்போடிக்கு பூர்வீக பாத்தியமான இந்த திருவெட்டுடைய ஐயனார் கோயிலை நடிகர் வடிவேலுக்கும் இது குலசாமி கோயில். இந்த கோயிலை இப்போ பரம்பரை அறங்காவலர்னு ஒருத்தருக்கு கொடுக்கறதாக இப்போ கேள்விப்பட்டோம், ஊர்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். இதை இதுக்கு ஏற்பாடு பண்ணுறது நடிகர் வடிவேலு. அவர் இந்த கிராமத்தை கலக்காமல் கொள்ளாமல் அவர் செய்கிறது இது முறையான செயல் இல்லை. அதனால் மொத்த கிராமமும் சேர்ந்து இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம்.